நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். கிரகங்கள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது உங்கள் லக்னத்துக்கு யோகரான செவ்வாய் 5ஆம் இடத்துலேயே இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பெற்று அருமையான அமைப்பில் இருக்கார். 6ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. இந்த சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது என்ன பண்ணுவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல சாதகமான அமைப்பில் இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துல ராசிநாதன் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இன்னும் இருக்கக்கூடிய சுப கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. இதே ராசிக்கு 7ஆம் இடத்துலையே 15ஆம் தேதிக்கு பிறகு புதனும் இணைந்து கொள்கிறார். அதாவது 3ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் மிகச்சிறப்பான அமைப்பில் இருக்குது. 18ஆம் தேதி கழித்து உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகிறது மிகச்சிறந்த அமைப்பு. ராசிநாதன் இந்த தனுசுல ராசிக்கு மீன ராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் உச்சமாகிறதுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த அமைப்பு இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. இதுதான் இந்த வைகாசி மாதத்தில் தனுசு ராசி இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. இதனால் நமக்கு என்ன சாதகம் நடக்கும், பாதகம் எது நடக்குமா, குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும், தொழில் வளர்ச்சியெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து 18ஆம் தேதிக்கு வரைக்கும் ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியே பார்க்குறது இந்த 18 நாளும் அடுத்த தொடக்கத்திற்காக, அதாவது ராசிநாதன் உச்சமாகிறார் அல்லவா, அதுக்கு அடுத்த தொடக்கத்துக்கு நீங்கள் ஒரு புதிதாக ஒரு சிந்தனை வச்சுருப்பீங்க. நான் இந்த நிலம் வாங்கணும், இந்த பெண்ணை என் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணணும், இல்லை எனக்கே திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து ஒரு நீண்ட நாட்களாக நான் ஒரு வாகனம் வாங்கணும், இதுக்கெல்லாமே எனக்கு சாதகமான காலம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடி வரும் மாதமாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து
8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுவார்? 8ஆம் இடம் என்ன? வம்பு வழக்கு தூரம், அதாவது வெளி தூர பயணம், இது எல்லாத்தையும் குறிக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு வருமானு கேட்காதீங்க. வம்பு வழக்கு இருந்த வம்பு வழக்கு கூட இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பில் போய் சேரும். அதாவது வந்து உங்கள் சமாதானத்துக்கு கூப்பிடுற அமைப்பில் தான் வரும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைஞ்சிருக்காங்களே, இதனால் இந்த மாதம் எனக்கு எதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 2 அமைப்பு 6ஆம் இடமே அது இருந்தாலும் இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் உங்கள் லக்கணத்துக்கு நல்ல அமைப்புகள் செய்யக்கூடிய, அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம். இது எல்லாமே 6ஆம் இடத்துல செயல்படுறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் வீரியம் அனைத்தும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே. அது எல்லாமே இந்த வீரியம், செயல்பாடு, புகழ், கீர்த்தி, இந்த உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு, அப்புறம் தொழிலில் வந்து ஒரு பிரான்ச்சு நான் அதிகப்படுத்துகிறேன், நான் 2 கடை வச்சுருக்கேன், அடுத்து 3ஆவதாக ஒரு பிரான்ச்சு போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது, இடம் செட் ஆகாமல் இருக்கிறது, ஆட்கள் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து அடுத்த நிலைக்கு தொழிலை கொண்டு போகிறதுக்கு உண்டான யோசனைகள் அமையும் மாதமாகவும் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் அறிமுகமாகும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இன்னும் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு நிலத்தடி மட்டம் பார்க்கணும், ஒரு போர்வேல் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அது சம்பந்தமாக உங்களுக்கு கைகூடி வந்து நல்ல நீரும் உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத சந்திராஷ்டம நாளில் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த மாதிரி இந்த 2 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் தேதி பிற்பகல் வரைக்குமே இந்த 2.5 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் போக்குவரத்துலேயும் கவனமாக இருங்க. அடுத்து நான் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு கேட்குது. அண்ணா இந்த மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணுனா இந்த சந்திராஷ்டம நாளில் கூட எனக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் என்னை தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அதி தேவதையான மகாலட்சுமி வழிபாடும் ராசிநாதனின் தேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் இந்த மாதம் முழுவதும் தரும். வாழ்த்துக்கள். இறைவனோட கருணையால் ரொம்ப நல்லா இருப்பீங்க.